இன்றைக்கி லவ்வர்ஸ் டேல யாருக்கு தான் இந்த டே பிடிக்காது. ஆனால் என்னவோ தெரியல, எனக்கு இந்த டே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். லவ்வும் சரி, கோவமே சரி. ஆனால் அது எப்படி ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷலாக காட்ட முடியும் அப்படின்னு மானங்கிட்ட மைண்ட் செட்டுக்கு தோணும். அதனாலேயோ இத்தனை வருஷமாச்சு ஹாப்பி லவ்வர்ஸ் டே கூட நாங்கள் 2 பேரும் சொல்லிக்க மாட்டோம். டே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வருமே ப்ராமிஸ் டே, டெடி டே, சாக்லேட் டே அப்படின்னு, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓவராக தான் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கிறேன். ஒரு குட்டி பூ கொண்டு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி தான் அழகாக 2 பூ பூத்திருந்தது. மாடி வர போயிருந்தது. போய் மாடியில் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. மாமா வேலைக்கு போய்ட்டு இன்றைக்கி காலைல தான் வந்தாங்க. வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரல, எங்கேயோ பறிச்சுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தை அதை காலையில் ரெட் கலரில் இருக்கவும் ஆப்பிளாக இருக்குமோ அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மாங்காய் சரியான புளிப்பு. குழம்பு வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது சிலிண்ட்ரு முடிஞ்சு போச்சு. ஐயோ, எங்கள் வீட்டில் சிலிண்ட்ரு இல்லைன்னு அவ்வளோதான். எங்கள் அத்தைக்கு ஒரு கை இல்லாத மாதிரி இருக்கும். அத்தை வெளி அடுப்புலேயே பற்ற வச்சு கருவாட்டு குழம்பு ஆல்ரெடி சிலிண்டரில் வச்சாச்சா, தோசை மட்டும் ஊற்றி அப்படி சாப்பிட்டு மதியம் மேலே மாமா வந்து மீனும் நண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அத்தை அப்படியே சமைச்சிட்டு இருந்தாங்களே. நம்ம அப்படியே குளிச்சுட்டு ஈவினிங் மேலே அக்கா வரேன்னு சொல்லியிருந்தாலும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா செல்லமே மச்சான் எல்லோரும் வந்துருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்தது. அம்மாவுக்கு நினப்பு ஃபுல்லாக சிட்டி பையன் மேலே தான். பட் என்ன பண்ணுறது, இப்போ விவசாய டைமில் கருதறுத்துட்ருக்கோம். கருதறுத்து நெல் ஃபுல்லாக வாசலில் தான் கிடக்கு. அதை போட்டுட்டு வர முடியாதுல, ஆடு மாடு தின்னு போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி தான் அம்மா வந்தாங்க. எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது அம்மாவை பார்த்தது. அக்கா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். காரா மீன், திரிக்க மீனும். அக்காவே சமைக்க சொல்லியாச்சு. அக்கா தான் எங்கே போனாலும் வேலை பார்த்துட்டே இருப்பாள். சிலிண்டர் முடிஞ்சு போச்சுல, அதனால் வெளியே அடுப்பில் தான் சமைச்சு அப்படியே எல்லாருமே சாப்பிட்டாச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி. நைட்டு ஃபுல்லாக அம்மா அக்கா எல்லோரும் கூட ஹாப்பியாக இருக்கலாம்.